வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வந்திருக்க இடம் வந்து குயின்ஸ்டவுன், நியூசிலாண்டில் இருக்கிற குயின்ஸ்டவுனுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம தலை அஜித்தோட ஃபேவரட் பிளேஸ். அவரோட ஆர்டிக்கல் ஒன்று நான் படித்தேன். அவர் வந்து இங்கே தான் வந்து ஹனிமூன் வந்தார். அப்போ சொன்னது வந்து குயின்ஸ்டவுன் தான் என்னோடய ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா குயின்ஸ்டவுனில் அந்த குஷி படத்தில் அந்த பஞ்சி ஜம்பிங் இருக்கும் பார்த்திங்களா, அதுவும் இந்த இடம் தான். பட் நம்ம அங்கே இப்போ போகிறது இல்லை, ஏன்னா அங்கே வந்து பஞ்சி ஜம்பிங் பண்ணுறவங்க மட்டும்தான் அங்கே அலௌடு. நமக்கு அந்த பள்ளத்தை பார்த்தாலே மயக்கம் வந்துடும். நான் அப்படியே இந்த இடத்த சுற்றி காமிக்கிறேன். நான் இந்த வியூ காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் மட்டும் இங்கே இருக்கிறது மட்டும் வியூ. நம்ம இப்போது இந்த ஷிப்பில் தான் போகிறோம். இப்போ டைம் வந்து 10:30, 12:30க்கு நமக்கு கிடச்சிருக்கு டிக்கெட்டு. இங்கே பாருங்கள் டிக்கெட் எவ்வளோன்னா ஒருத்தருக்கு $79, 2 பேருக்கும் சேர்த்து $158 இந்த ஷிப்பில் போகிறதுக்கு. கிட்டத்தட்ட 7,500 rupees. இந்த ஷிப்பில் தான் போகிறோம். நமக்கு நெக்ஸ்ட் வந்து நமக்கு எங்கே வந்தாலும் சோறு முக்கியம். இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் பாம்பே பேலஸ் வந்து பார்த்துட்ருக்காரு. அங்கே போய் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் அதை நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது பாம்பே பேலஸ்? 2 minutes வாக்கா இங்கேருந்து. பாம்பே பேலஸ் போகிறோம், சாப்பிட்றோம், க்ரூஸில் போகிறோம். நம்ம அட்லாஸ்ட் பாம்பே பேலஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் 12 PM தான் வந்து ஓப்பனாக. நாங்கள் 1 hour பிஃபோராகவே வந்துட்டோம். ஸோ வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ணும். இங்கெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ணும். அதுக்குள்ளே நம்ம வந்து மெனு கார்டில் செக் பண்ணலாம். எங்கள் ஹஸ்பண்ட் செக் பண்ணிகிட்ருக்காரு மெனு கார்டு பார்க்கலாம் என்ன இருக்குது. இப்போது 1 hour வந்து டைம் பாஸ் பண்ணணும். சாப்பாடு முக்கியம் இல்லை, சாப்பாடுக்காக நம்ம 1 hour வந்து நடந்து கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா போய் சாப்பிட்லான்ட்டு இப்போ நானே என் ஹஸ்பண்டும் அப்படி சும்மா பராக் பார்த்துட்டே நடந்துகிட்ருக்கோம். கிம்ச்சி இருக்குது, கொரியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே கொரியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அட்லாஸ்ட் நாங்கள் வந்து கொரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எப்பயுமே நம்ம வந்து இந்தியன் இது தான் சாப்பிட்றோம், ஒரு நாள் வந்து கிம்ச்சி கொரியன் குசின் போகலாம் அப்படின்ட்டு இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த சிக்கனை பார்த்தோன்னே எனக்கு பசி அடங்கிருச்சு. ஐயோ, எனக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிட தெரியாது. நமக்கு கையில் தான் சாப்பிட வரும். ஏன்ப்பா உங்களுக்கு கையில் எடுத்து சாப்பிடுங்க. எனக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட தெரியாது. பட்டையாக இருக்கிறது மேலையா? சாரி, எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. எனக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட தெரியாது. கையில் சாப்பிட்டா ஏதாவது அசிங்கமாக நினச்சிப்பாங்களா? வேணாம்ப்பா, நமக்கு எதுக்கு இந்த வம்பு? நம்ம எப்பயும் போல் நம்ம கையிலே சாப்பிடுவோம். வேண்டாம். கையில் சாப்பிட்றது தான் நமக்கு அழகு. இங்கே பாருங்க, ஏதோ இலை தழலாம் போட்டு கொடுத்துருக்காங்க, ஆடுங்க சாப்பிட்ற மாதிரி. பாம்பே ரெஸ்டாரண்ட் போயிருந்தால் ஒழுங்காக சோறாச்சு சாப்பிட்ருக்கலாம். இங்கே வெறும் சிக்கன் பீஸு, இலத்தழை. ஓகே, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்லா இருக்கும் சிக்கன்.
இங்கே தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்களாம். நம்ம தான் வந்து பியரு அந்த மாதிரி எதாவது வாங்கி சாப்பிட்ணுமா. நான் நல்ல வேலை வீட்டில் எதே தண்ணி கொண்டு வந்துட்டேன். ஃபுல்லாக சாப்பிட முடியல, அதனால பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். பேலன்ஸை வந்து பேக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பேக் பண்ணி க்ரூஸில் போகிறோம்ல அங்கே சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கலாம். எப்படி தான் இதை மட்டும் சாப்பிட்றாங்கன்னு தெரியல இந்த கொரியன்ஸ்லாம். இது வந்து ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி ஃப்ரைட் சிக்கன் நல்லாயிருக்கு. பட் நமக்கு இதெல்லாம் சைட் டிஷ்ஷு, இவங்க இதை மெயின் டிஷ்ஷாகவே சாப்பிட்றாங்க. ஓகே, வரும்போது தான் இந்த பாலிவுட் நார்த் அண்ட் சவுத் இண்டியன் குசனை பார்த்தோம், மிஸ் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தா நம்ம ஊர் இட்லி சாம்பார், இது பாருங்கள், மசால் தோசை, மசாலா ஊத்தாப்போ, ஸ்ப்ரிங் தோசை, மைசூர் மசால் தோசை எல்லாம் கிடைக்குது. ஆனால் 2 இட்லி எவ்வளோ தெரியுமா? இட்லி சாம்பார் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இட்லி சாம்பார் $24.99, கிட்டத்தட்ட $25. க்ரூஸில் போகிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். எல்லாம் இங்கே லைனில் நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் இப்போ க்ரூஸில் போகிறோம். கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது எனக்கு. லைனில் நின்றுட்டுருக்கோம் நாங்களும். விண்டோ சீட் கிடச்சா நல்லாயிருக்கும். பார்க்கலாம் விண்டோ சீட் கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு. கேளுங்க விண்டோ சீட் வேணும்ன்ட்டு. You have an interview? Who's your other person? Me. Thank you. Hi. Thank you. Hello. மேலே போயிடலாமா? நாங்கள் மேலே போகிறோம். நாங்கள் மேலே போய் உட்காரலாம் அப்படின்ட்டு நாங்கள் மேலே இருக்கிற இதுக்கு போகிறோம். கடைசியில் மேலேயே சீட் கிடச்சிச்சு எங்களுக்கு. மேலே வந்து ஜாலியாக வெயில் அடிக்குது. ஆனால் செம்மையாக இது எடுக்கிறதுக்குலாம் மேலே உட்காந்தா தான் நல்லாயிருக்கும். ஷிப்பு கிளம்பிடுச்சு. Before you get out of Queen Cell Bay, just take a quick look at the old lake steamer there. And so today we do expect the parents to look after them. They have a tendency to like climbing. Keep the feet firmly on the decks, please. Do not allow them to climb up onto the rails. Please don't place any of them up on any of the railings anywhere around the ship.
way to Vanessa Mountain, they're known as Bin Laden. That roadway widening along the right-hand shoreline 65 years ago provides access for sheep and cattle stations up there. Before road transport became available, the steamer service provided the transportation. பேச்சே வரல எனக்கு, வாயெல்லாம் உதறுது, டைப் அடிக்குது, பல்லெல்லாம். In and around this area here, Palms Cove and the surrounding areas, yeah. After the glaciers retreated, ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இறங்க போகிறோம். நம்மளோட இது ட்ரிப் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 2:30, எங்களுக்கு 4 o'clock தான் வந்து இதோட பஸ் எங்களுக்கு. ஸோ இன்னும் ஒரு 1.5 hours இருக்குது. அப்படியே இந்த ரோட்டில் ஜாலியாக சுற்றிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் 4 o'clock பஸ் ஏறிடுவோம். பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் சொல்லுங்கள். பாய் பாய். Bye bye.